ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வத ராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். அலகநந்தா மாதாவிற்கு வந்தனங்கள். ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள். நாரத மகர்ஷிக்கு வந்தனங்கள். தர்மநேத்திர ராஜனுக்கு வந்தனங்கள். உத்பாலக மகர்ஷிக்கு வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். கருடாழ்வாருக்கு வந்தனங்கள். அனந்தாழ்வானுக்கு வந்தனங்கள். கருட பஞ்சமி, நாக பஞ்சமி ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அழகாக நமக்கு கிடைச்சிருக்கு. கருடனையும் நாகங்களையும் தியானம் செய்வதற்கான ஒரு நாள் இன்று. நூற்றி 50வது நாள் நம்முடைய கங்கே சரணம். அதில் இந்த 150வது நாளில் இந்த கருட பஞ்சமி நாக பஞ்சமி கிடச்சிருக்கிறது நமக்கு பாக்கியம். பகவான் கிருஷ்ணன் துஷ்ட காளியன் அடக்கின நாளாக சிலர் கொண்டாடுறார். பரீட்சித்தோட மரணத்திற்கு காரணமான பாம்பான தக்ஷகனையும் மற்ற பாம்புகளையும் அழிக்க ஆரம்பித்த ஜனமேஜயனின் சர்ப்பயாகத்தை ஆஸ்திக மகர்ஷி தடுத்து நிறுத்தி சர்ப்பங்களை காத்த நாளாக சொல்லப்படுகிறது. சாந்திரமாச ஸ்ராவண சுக்லபக்ஷ பஞ்சமி தான் அழகான கருட பஞ்சமி, நாக பஞ்சமி. 150 நாள் கங்கை கரையில் இமாலயத்தில் இப்படி கால் போன போக்கில் போயிட்டு இருக்கும். இன்றைக்கி தான் ரோடு அடுத்தடுத்து இதெல்லாம் இருக்குது. அந்த காலத்துலலாம் ரிஷிகேஷ்லேருந்து வசிஷ்ட குஹா வரத்துக்கே 1 மாதம் ஆகும்னு சொல்லுவாள். அப்படி ட்ரெக் பண்ணி வந்திருக்கார்கள் நிஜமாவே. இன்றைக்கெல்லாம் பத்ரி வரைக்கும் ட்ரெக்கிங் இல்லாமல் போயிடலாம். அதனால் இந்த ஸ்காந்த புராணத்தினுடைய அடிப்படையில் நாம் இப்படி அலைஞ்சின்னு இருக்கோம் கங்கை கரையில். இது பல இடங்கள் நாம் இன்னும் தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதில் ஸ்ரீக்ஷேத்திர மகாத்மியம் தர்ம நேத்திர ராஜனுக்கு உத்பாலக மகர்ஷி சொல்லிட்டு இருக்கார். அதில் நேத்தி ஜீவனேந்திர ராஜன் பற்றி பேசினோம். அவன் வேட்டையாட வந்தான். ஒரு பெரிய வராகம், வைல்டு போர், அது அம்பால் அடித்தான். அது வழியில் ஓடித்து பின்னாடியே வந்தான். தன் கூட்டத்தை விட்டு தன் கூட வந்த மந்திரிகள் வேலைக்காலை விட்டு பிரிஞ்சிட்டான். ரொம்ப தாகம். இப்படி வந்தான். ஒரு இடத்துல இந்த வராகம் எங்கே போச்சுன்னு தெரியல. குதிரையை விட்டு இறங்கினான். பறவைகளுடைய சப்தம்லாம் கேட்டதுனால அங்கே தண்ணீர் இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி தேடிண்டு வரான். நம்ம யக்ஷ பிரஷ்ன விஷயத்தில் கூட பறவைகள் எங்கேயாவது கிளம்பி போகிறோன்னா அந்த இடத்துல தண்ணியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி
அந்த யக்ஷ பிரஷ்ன குலத்தை கண்டுபிடிச்சார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அது இயற்கையோட வாழும் பொழுது பல விஷயங்கள் இயற்கையே சொல்லி கொடுத்துடும். இந்த இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கிறவர்கள்லாம் இயற்கையை பேஸ் பண்ணி பல விஷயங்களை பண்ணுவார்கள். இப்போ நம்மளுடைய பண்டிகை நாட்களே திதி நட்சத்திரம் அப்படின்னு இயற்கையை அடிப்படையாக கொண்டவை. நமக்கு வருஷம் டேட் மாறுற மாதிரி இருக்கும். நம்மளோட கரெக்டாக நமக்கு இந்த இப்போ இங்கிலீஷ் கேலண்டரை ஃபாலோ பண்ணுறதுனால இங்கிலீஷ் கேலண்டர் படி வந்தால் தான் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது போக மாறும். இயற்கையை புரிந்து வாழும் பொழுது ரொம்ப ஈஸி. இயற்கைன்றது என்ன, ரியாலிட்டி தானே, ரைட்? ரியாலிட்டி அவ்வளோதானே. அது ரொம்ப ஈஸி ஏற்றுக்கிறது. ரியாலிட்டியை வேண்டான்னு ஏற்றுக்கிறது தான் கஷ்டம். ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது தான் கஷ்டம். ரியாலிட்டியை ஒத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ரியாலிட்டி ஒத்துக்க மாட்டேன்றது நம்ம மனசை ஏமாத்துகிற ஒரு முயற்சி. நான் ஒரு தடவை பண்டரிபுரத்தில் நல்ல தண்ணி ஓடும் பொழுது போயிருக்கேன். அந்த டைமில் நாங்கள் பண்டரிபுரத்தோடைய அந்த கரை, சந்திரபாகா இந்த கரை தான் பண்டரிபுரம் இல்லையா, இந்த கரையில் அந்த கரைக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணோம். அப்போ ஒரு போட்டில் ஏறினோம். அப்போ இந்த போட்க்கு நல்ல வெள்ளம். நாங்கள் எங்கே நிற்கிறோமோ அதுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு டயக்னலி ஆப்போசிட் சொல்லாமல் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போய் இறங்கணும்னு நாங்கள் சொன்னோம். ஸோ இந்த போட்காரர் என்ன பண்ணார், நாங்கள் நிற்கிறோம், எங்களுடைய வலது கை பக்கத்துடைய அந்த டயக்னலி ஆப்போசிட் ஒரு கோணலான ஒரு கை. இப்போ நான் சூரியனை பார்த்து நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உங்களை பார்த்து நிற்கிறேன். ஓகே, நம்ம 2 பேரும் எதிர்க்க நிற்கிறோம். என்னுடைய வலது கை பக்கத்தில் நான் அப்படி உங்களுடைய சைடில் அப்படி கிராஸாக காட்டுறேன். ஸோ உங்களுடைய இடது கை பக்கத்தில் நம்ம போட்டு அங்கே போகணும். என்னோடய பொசிஷன் இதுதான். ஓகேவா? நீங்களும் நானும் எதிர்க்க நிற்கிறோம். நான் என்னோடய வலது கை பக்கத்தில் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு கை காட்டுறேன். உங்களுடைய அப்போ உங்களுக்கு இடது கை பக்கம், ரைட்டா? ஸோ போட் அங்கே போகணும், ரைட்? ஆனால் இந்த போட் என்ன பண்ணுறாரு, இந்த படகோட்டி என்னோட லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா, அந்த பக்கமாக போட்டை ஓட்டிகிட்டு போகிறார். தட் மீன்ஸ் இதற்கு இருக்க உங்களுடைய ரைட் சைடு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் சைட் படித்துறைக்கு போகிற மாதிரி போட்டு போகிறது. நான் போக வேண்டியது என்னோட ரைட் ஹேண்ட் சைடு, ஆனால் படகு போயிட்டு இருக்கிறது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில். நான் முதல்ல பார்த்தேன், விட்டுவிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கேட்குறேன், क्यों ऐसा जा रहे आप, ஏன் இந்த பக்கமாக நீ போகிற, நீ அங்கெல்ல போகணும்? हाँ जी, हाँ गुरुजी, मैं उधर ही जा रहा हूँ, நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். நான் கேட்டேன், அங்கே தான் போகிறேன்னு இப்படி அதுக்கு சம்மந்தமே இல்லாத வழியில் போயிட்டு இருக்கேன். அது சிரிச்சான். महाराज वो रोड नहीं है ना, ये तो नदी है. அது ரோடு இல்லையே, இது நதி ஆச்சே. அது நதியில் நல்ல வெள்ளம் வேற இருக்கு. थोड़ी देर देखिए, கொஞ்ச நேரம் பாருங்க அப்படின்னு. சரி, நான் அமைதியாக பார்த்துட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் அந்த நதியோடைய பாதி வரைக்கும் ஆப்போசிட் சைட்லேயே நாங்கள் போனோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் நன்னா போயிட்டோம். அதுக்கப்புறம் போட லேசாக ஒரு திருப்பினா
ஜைன்னு கரெக்டாக நான் எங்கே சொன்னேன் அந்த இடத்துக்கு போச்சு போட்டு. ஒரு வி மாதிரி போச்சு வச்சுக்கோங்களேன் போட்டு. நான் நிற்கிற இடத்துலேருந்து ரைட் சைடில் எனக்கு கரை ஆப்போசிட் சைடில் போகணும். நான் லெஃப்ட் சைடில் போய் நதியோட பாதியில் போய் அதுக்கப்புறம் அந்த போட் அப்படி விட்டால் அது அந்த அந்த நதியோட வெள்ளத்தில் அப்படி போக லேசாக திருப்பி கரெக்டாக எங்கே போகணும் அது விட்டான். மகாராஜ் அபி பத்தாவோ அப் இதரி போலானா அப்படின்னா நான் சொன்னேன் ஆமாப்பா. அப்போ அவன் சொன்னான் நல்ல தண்ணி ஓடின்னு இருக்கு, நான் இப்படியே எடுத்துட்டேன்னா நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வண்டி போகாது, நதி அப்படி தள்ளிட்டு போய் வேற ஒரு இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த இடத்துக்கான ரீச் பண்ணுறதுக்கு நான் ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் போட்டை திருப்பி நதியோட வெள்ளத்தில் போகும்பொழுது ஈஸியாக நம்ம அங்கே போயிட்டோம். நான் சொன்னேன் தண்ணி கம்மியாக இருக்கும்போது சாதாரணமாக இப்படி போய் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம தண்ணி கம்மியாக இருக்கும் நாங்கள் அப்படியே போயிடுவோம். ஏன்னா அப்போ நதி பெருசாக தள்ளிண்டு போகாது, நேராக போகிற மாதிரி போய் இப்படி திருப்பிடுவோம் நாங்கள். இப்போ ரொம்ப நதியோட வேகம் இருக்கு இல்லையா, ஸோ இப்படி போய் அப்படி போகணும் அப்படின்னு. ரொம்ப அழகான ஒரு பாடம் இது. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி, வாழ்க்கைக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு கோ இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் டு ரீச் த டெஸ்டினேஷன். இது ஒரு பெரிய பாடம் எனக்கு அன்றைக்கி அந்த படகோட்டி சொல்லிக் கொடுத்தாங்க. இது பல விஷயங்கள். அதே மாதிரி சம்டைம்ஸ் கார் ரிவர்ஸ் எடுப்போம், அப்போ தான் ஃப்ரண்ட்டில் போக முடியும், ரைட்? இந்த வில்லில் அம்பை வச்சுட்டு இந்த நான் இருக்கும் இல்லையா, அந்த அம்பு வைக்கிறது பேர் நான்னு பேர். அந்த கயிறுக்கு அந்த அம்பை வச்சுட்டு நானை பின்னாடி இழுக்கணும். நான் அதே பொசிஷனில் வச்சு வில்லு அம்படிக்க முடியாது, ஸ்பீடு வராது. ஸோ நானை பின்னாடி இருக்கும்போது அம்பும் பின்னாடி வரும். என்னடாது அம்பு முன்னாடி போகணும்னு பார்த்தா பின்னாடி போகிறதே அப்படின்னா, இந்த நானோட அம்பை பிடிச்சி பின்னாடி இழுத்துட்டு விட்டால் இந்த நானினுடைய எலாஸ்டிசிட்டி இருக்கும் இல்லையா, அந்த விசையில் அப்படி அடித்த சர்ன்னு கரெக்டாக அம்பு அது போக வேண்டிய இலக்கை அடையும். ஸோ முதல்ல வில்லில் ஏற்றப்பட்ட நாணில் வைக்கப்பட்ட அம்பானது முதலில் பின்னோக்கி சென்று அதன் பிறகே முன்னோக்கி செல்கிறது. ஸோ வாழ்க்கை நமக்கு பல வழிகளை காட்டுறது, இயற்கை நமக்கு பல வழிகளை காட்டுறது. ஜஸ்ட் வாட்ச். இது என்ன பிரச்சனைன்னா, பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனிப்பதை விட்டு மற்றவர் வாழ்க்கையை கவனிப்பதனாலேயே இலக்கை அடைய முடிவது இல்லை. உங்கள் இலக்கு என்ன, அதில் தானே கவனம் வைக்கணும். மற்றவர்கள் என்ன அடைந்தார்கள், என்ன கிடைத்ததுன்றதுல கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன அது மற்றவர்களை பாருங்க. ஓகே, இது நான் அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அவன் அடைஞ்சிட்டானே எனக்கு கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே, அதனாலே கேட்காது. இன்னைக்கு கூட என்னோட ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தான், ஒரே நெகட்டிவாக இருக்குது குறிச்சி. என்னடா நெகட்டிவ் அப்படின்னு, என்னமோ நெகட்டிவாக இருக்குது. நான் சொன்னது வேறு, நெகட்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? முதல்ல இன்றைக்கி அதால் எழுந்தியா உனக்கு கை கால் அவயவங்கள் இருக்குது, வேலை இருக்குது, உன் கம்பெனியில் உன் நம்பிக்கை இருக்குது, சம்பளம் இருக்குது, படுத்துக்கிறதுக்கு வீடு இருக்குது, ஓட்டுறதுக்கு டூ வீலர் இருக்குது, பேசுகிறதுக்கு மொபைல் இருக்குது. முதல்ல இதுக்கு சந்தோஷப்படு, கிடச்சதுக்கெல்லாம் சந்தோஷப்படு. 1-2 கிடைக்காம இருக்கும், 1-2 கிடச்சிட்டும் நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் கிடைச்சதை கொண்டாடு, செலிப்ரேட் யுவர் லைஃப். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் அடுத்த வாழை பார்த்துட்டு எனக்கு இது கிடைக்கல இது நடக்கலன்னு பொழுது உனக்கு கிடைச்ச நல்லவைகள் எல்லாம் கூட அவமரியாதை பண்ணுறாய் அப்படின்னு. எஸ், அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கு வாழ்க்கையில், அதுபோல கொண்டாடுங்க. ஸோ இயற்கை சொல்லிக் கொடுக்கிறது, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று இயற்கை உனக்கு வழிகாட்டுகிறது. ஜஸ்ட் ஃபாலோ இட். நீ என் வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணணும் நீங்கள் கேளுங்களேன். இயற்கை என்னெல்லாம் எத்தனை பேர் தெரியுமா கொண்டு வந்து லைனில் நிற்க வைக்கும். நீங்கள் உங்களுக்கு வேண்டியதில் கவனம் வைங்க. இன்னைக்கு கூட எங்கள் வீட்டில்
அது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் இருந்தது. உடனே எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரீஷியன்ஸை கூப்பிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருந்தா. எங்கேயோ இடத்துல ப்ராப்ளம் ஆகிறதுன்னு அவளுக்கு தெரிஞ்செடுத்து ரிட்டர்ன் கரண்ட் வருதுன்னு. ஸோ நான் அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒன்று தான் லட்சியம் என்னென்னா, இந்த பிரச்சனையானது சரி செய்யப்பட வேண்டும், இவ்வளோதானே. ஸோ என் கவனம் முழுக்க இன்றைக்கி அவர்கள் இது என்ன பிரச்சனையோ அதை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி அதை சரி பண்ணணும். ஸோ எனக்கு தெரிய சஜஷன் நான் சொல்லியிருந்தேன். அவளும் பார்த்துட்டு இருந்தா. ஸோ நாங்கள் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு ஒரே லட்சியம் என்னென்னா, எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட்டு ப்ராப்ளத்தை இன்றைக்கி சரி பண்ணணும். தே ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட், அவ்வளோதான். அவள் எப்படி கண்டுபிடிக்க போகிறான்றது அவள் கையில் இருக்குது. அவள் முதல்ல என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சிட்டா. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நான் உட்காந்தேன், இன்றைக்கி இது பிரச்சனை சரியாகணும், அவர்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும், கிருஷ்ணா, அவ்வளோதான். நான் பாருங்க அமைதியாக உட்காந்துட்டு அவங்க இன்றைக்கி இதை பார்த்து இதை கண்டுபிடிச்சி இதை வேலையை முடிச்சிடணும், அவ்வளோதான். ஜஸ்ட் நான் பாட்டு காமாக உட்காந்துட்டு இருந்தேன். அவள் பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்டு என் கவனம் முழுக்க இது என்ன ஆகும், இப்போ எப்படி கண்டுபிடிப்பா, இது கண்டுபிடிக்கலன்னா நாளைக்கு வந்துட்டான்னா இப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லாட்டி வம்பு, அது வம்பு கேட்குற மாதிரி நிறைய பேர், அது ஆயிடுச்சுன்னா இது ஆகலைன்னா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லையே எனக்கு. நான் கவனிக்கணும், கவனிச்சுட்டு நான் பாடி எனக்கு வேண்டியதை மனசு வச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரத்தை அவளே பார்த்தா பேசினா, அவளுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிது. இப்படி கட் பண்ணால் அதை கட் பண்ணால் இந்த ஒயர் எடுத்தால் அந்த ஒயர் எடுத்தால் தே ஃபவுண்ட் தம் ரீசன். அவர் சார் இவ்வளோ தான் சார், இதை சரி பண்ண. அப்புறம் அவளே இன்வெர்ட்டரில் கனெக்ஷன் வருதா, ஜென்ரேட்டரில் கனெக்ஷன் வருதா, இபிலே கனெக்ட் வருதா, கரெக்டாக எல்லாம் செக் பண்ணி பார்த்து எல்லாம் அட்டன் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த பிரச்சனை சரியாக வேண்டும், எனக்கு இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்பதில் நான் கவனம் செலுத்தினேன். சிம்பிள். வாவ் அப்படின்னு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் திரௌபதி. எனக்கு துரியோதன் துச்சாதனனை பழிவாங்கணும்னு அவன் நினச்சிட்டா. அவள் யுத்தத்துக்கு போகலை, அவள் கையில் வில்லு அம்பு எடுக்கலை, அவள் குருக்ஷேத்திரம் பக்கத்தில் போக கூட இல்லை. எல்லாத்தையும் கண்ணன் ஏற்பாடு பண்ணால், கண்ணனே நடத்தினா, கண்ணனே பாண்டவர்களை ஜெயிக்க வச்சான். ஸோ திரௌபதியோட மைண்ட் செட், எஸ் ஐ வாண்ட் டு வின், அவ்வளோதான். அவளுக்கு என்ன உண்டோ கடமையை பண்ணிட்டு இருந்தால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண. ஸோ திஸ் இஸ் த மெத்தட். ஸோ இயற்கை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, கவனியுங்கள், உங்கள் வாழ்க்கைக்கான விஷயங்களை கவனியுங்கள். ஓகேவா? ஸோ நிறைய பறவைகள் அங்கே அப்போ தண்ணி இருக்கும்னு சொல்லி பஞ்சபாண்டவர்கள் யார் தேடினா முதல்ல, யார் கண்டுபிடிச்சா சொல்லுங்க, கண்டுபிடிக்கும். அங்கெல்லாம் பறவைகள்லாம் இருக்கா, அப்போ அங்கே தண்ணி இருக்கும்னு ஒருத்தன் சொன்னால் சரி போய் பாருன்னு யுதிஷ்டிரன் அனுப்புகிறார். யாரை முதலில் அனுப்பினார் அது கவனிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜீவனேந்திர ராஜா அங்கே நிறைய பறவைகள் சப்தமெல்லாம் கேட்கறது, அப்போ அங்கே வாட்டர் பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு போனான். ஒரு பெரிய குகை உள்ளுக்குள்ளே போனான். பெரிய அரச மரத்தை பார்த்தான். ஒவ்வொரு இலைகள்லேயும் ரிஷிகள் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தா. பெரிய பெரிய பழங்களாக அந்த அரச மரத்தில் இருந்தது. அதுலேருந்து பால் வழிஞ்சுட்டு இருந்தது. அதனுடைய அதனுடைய வேரில் நிறைய ரிஷிகள் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கா, மரத்தடியில். அப்போ ஒருத்தர் புளித்தோலை போட்டு உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஜீவனேந்திரராஜன் பார்த்தான், கையை கூப்பிண்டான். பல காலங்கள் அங்கே அப்படியே கையை கூப்பி நின்றுட்டான். இதுதான் சொன்னேன், வரேன்னா திரும்பி அவங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்கிறது பகவத் சங்கல்பம், அவ்வளோதான். இங்கே கதை ஓடுறதான்றதை விட எனக்கு உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். மாற்றம்ன்றது உங்களுக்குள்ளே உண்டாகும் பொழுது தான் வாழ்க்கையில் உலகத்தில் மாற்றம் வரும். ஸோ என்னோடய ஃபோக்கஸ் எல்லாமே உங்கள் மனசினுடைய கேள்விகள், உங்கள் மனசினுடைய தாபங்கள், உங்கள் மனசிற்கான சமாதானம், உங்கள் மனசில் ஒரு தெளிவு, இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி தான் குருஜியமாக எனக்கு சொல்லியிருக்கா, இப்படி தான் பகவானுடைய ஆக்ஞை, அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இங்கே பெருசாக கதை ஓடலைன்றதை விட எனக்கு இன்றைக்கி நீங்கள் ராத்திரியோ கதை கேட்கலாம், உங்களுக்கு இதிலேருந்து ஒரு
லைஃபுக்கான ஒரு ஒரு ரகசியம் உங்களுக்கு இன்னைக்கு புரியணும். என்னன்னா ஒவ்வொரு பாடம் படிக்கிறது அனுபவ பாடம். இது நீங்கள் நிறைய விஷயம் அனுபவத்தில் இருக்கு. ஸோ இதை உங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பார்க்கறதுக்கான ஒரு வேலை தான் நீங்கள் பண்ணிக்கணும். இது பல விஷயங்களை நீங்கள் கோரிலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ராஜா கையை கூப்பிட்டு இருந்தான். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ரிஷி கண்ணை திறந்து பார்த்தார். யாரப்பா நீ, எதுக்காக வந்திருக்கா, எங்கே நிற்கிறாய், என்ன விஷயம்னு கேட்க ராஜன் சொல்கிறான், அகம் து ஜீவனேந்திரோ வாயாகதஸ்த்வத் சமீபகே சேவித்தும் சரணௌ தேவ தவ சர்க விநாசகௌ. என் பேர் ஜீவனேந்திரன்னு பேர். நான் இப்படி அழகாக உங்கள் திருவடி வாரத்துக்கு நான் வந்திருக்கேன். உங்களுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய எல்லா விதமான ஜனன மரண துக்கத்தை நாசம் பண்ணிடும். சர்க்க விநாசகௌ, உங்களுடைய திருவடியே கதின்னு வந்திருக்கேன். உடனே ரிஷி பேசுகிறார். ரிஷி உவாச்ச கோதுனா வாசவ ஸ்வர்கே கேவாஹி முனயஸ்ததா தேவாகே முனயச்சைவ சர்வம் வத மகாமதே. உடனே அவரை பார்த்தப்பா, இப்போ இந்திரனா யார் இருக்கா, யாரெல்லாம் இப்போ முனிகள்லாம் இருக்கா, யாரெல்லாம் தேவர்கள், இதெல்லாம் சொல்ல. கோ அதுனா வாசவः ஸ்வர்கே கே வாஹி முனயஸ்ததா. அப்போ நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, அத்தனை இந்திரன் உண்டு. சப்தரிஷிகள் மாறிண்டே இருப்பா. பல பதவிகளில் ஆட்கள் மாறிக்கொண்டு இருப்பார். புரியுறதா? பிரம்மா முதற்கொண்டு எல்லாம். இப்போ ஒரு பிரம்மாவை பற்றி கேட்கல, சொர்க்கம், இந்திரன், ரிஷிகள் இவாளை பற்றி கேட்குறார். அப்போ உடனேயே ராஜோவாச்ச இந்திர புரந்தரக்யாத ஸ்வர்கலோகே மகாமதே அத்ரிர்வசிஷ்டோ பகவான் கஷ்யபோ கௌதமஸ்ததா பாரத்வாஜ ததா பிரம்மன் விஸ்வாமித்ரோ மகாமதிः ஜமதக்னிश्च சப்தைதே சாம்பிரதம் முனயஸ்ததா சாத்யாருத்ராஸ்ததா விஸ்வே மருதோ வாசவோஸ்வினௌ ஆதித்யश्च ததா ख्याता தேவாश्चैव மகாமதே வைவஸ்வதோ மனுः ख्यातः புத்ரா இஷ்வாக்வஸ்மிருதாः அஷ்டாவிம்சம் யுகம் ப்ரோக்தம் தத்ர சத்யயுகம் ஸ்மிருதம் பவான் கஸ்மின் மனௌ பிரம்மன் தபஸ்தப்துமிஹி இஹாகதः விஸ்மயோ மே மகானாசீத் தத்வதஸ்வ சஹே முனே. ரொம்ப அழகாக சொல்கிறான். இப்போ புரந்தரன்ற ஒருத்தன் இந்திரனா இருக்க. இந்திர புரந்தரக்யாத. இப்போ நகுஷன் இந்திரனானான்னு பார்த்தோம் இல்லையா, நகுஷேஸ்வர விஷயங்களை பார்த்தோம். அது மாதிரி புரந்தரன்னு ஒரு இந்திரன் இப்போ இந்திரனா இருக்கார். இப்போ யாரெல்லாம் சப்தரிஷிகளாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அத்ரி, வசிஷ்ட, கஷ்யப, கௌதம, பாரத்வாஜ, விஸ்வாமித்ர, ஜமதக்னி இவாள்லாம் இருக்கா. அந்த மாதிரி
சாத்திய ருத்ர விஸ்வே தேவக மருதக வசு அஸ்வின ஆதித்ய வாழலாம் இருக்கா. 30 கோடி தேவர்கள் சொல்கிறோம் இல்லையா, சொல்கிறார். அதுக்கப்புறமா வைவஸ்வத மனு, அவர் தான் மனுவாக இருக்கார். அவருடைய பிள்ளை இஷ்வாகு. இப்போ நீங்கள் வைவஸ்வத மன்வந்திரே அப்படின்னு இல்லையா, வைவஸ்வத மன்வந்திரம். அதில் 28வது சதுர்யுகத்தில் சத்தியயுகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜீவனேந்திர ராஜன் சொல்கிறான். சூப்பர்ல. அப்போ எப்போ தபஸ் பண்ண உட்காந்தார்? அவர் சொல்கிறார், ரிஷிருவாச்ச ஸ்வாயம்பூவமனு பிராப்த ஆக்னீத்ர இதி விஸ்ருதः கிருத்வா ராஜ்யாதிபோகாம்ச்ச பிராப்ய வை புத்திரபௌத்ரகான் ஆகதோத்ர தபஸ்தப்தும் அஸ்மின் வை க்ஷேத்ரகே வரே. அப்போ இந்த ராஜா கேட்டுட்டான், எந்த மனுவோட காலத்தை நீங்கள் இங்கே வந்து எதுக்கு இங்கே உட்காந்து தபஸ் பண்ணிருக்கள்? இங்கே அதிசயமாக இருக்குது. தயவுசெய்து சொல்லுங்க, பவானு கஸ்மின் மனோ பிரம்மன் தபஸ்தப்தும் இஹா இஹ ஆகத்தக. எந்த மனுவோட காலம் இவ்வளோதான் கேட்கலாம், இப்போ எந்த மனுவோட காலத்தில் நீங்கள் வந்து? அப்போ ரிஷி சொல்கிறார், நான் ஸ்வயம்புவ மனு அவருடைய இதில் வந்தவன். ஆக்னீத்ரன்னு பேர் எனக்கு. ஆக்னீத்ரன், ஆக்னீத்ர. இந்த பேர் எங்கேயா வருதா, வேற புராணத்தில் வருதா, இதிகாசத்தில் வருதா? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆக்னீத்ர. என்னுடைய எல்லா விதமான சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டோ, என்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுட்டோ, பிள்ளை பேரன் பேத்தி எல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்த தபஸ் பண்ண வந்தேன். ஆக்னீத்ரன். ததாஹ்யஹம் மகாராஜஸ்திதோஸ்மி தபசி பிரபோ நாஹம் வேத்மி யுகாதீனாம் வ்யவஸ்தாம் பிருத்திவீபதே அத பிருஷ்டோசி ஹே ராஜன் த்வயேதானிம் க்வகம்யதே. இப்போ சொன்னார், நான் இங்கே உட்காந்தனால எனக்கு ஒன்றும் தெரியலப்பா. அதனால் அடுத்தடுத்த யுகம் என்ன, யார் மனு, யார் ராஜா ஒன்றும் தெரியாது. அதமாக விட கேட்டேன், சரி நீ எங்கே போயிட்டுருக்க? ராஜோவாச்ச. ராஜன் சொல்கிறான், ராஜாஹமஸ்ய தேசஸ்ய மிருகயாசக்தமானசः ஆகதோ ஹி வனே தேவ நானா மிருகசமாகுலே ஹத்வா மிருககணான் சர்வான் துஷார்த்தோஹம் ததா பவம் த்யக்த்வாஸ்வமத்ர தேசே வை ஆகதோ அஸ்மி த்வதந்திகே கிம் கர்த்தவ்யம் மயேதானீம் கிரகமார்கம் ந திருஷ்யதே யத் கர்த்தவ்யம் மயேதானீம் தத்வதஸ்வ மகாமதே. ராஜா சொன்னா, நான் அப்படி வேட்டையாடுதான், அப்படி மனசு வச்சு இப்படி ஜாலியாக வந்தேன். நிறைய எல்லாம் வேட்டையாடினேன். ரொம்ப தாகம் எடுத்தது. அப்போ என் குதிரை வெட்டி இறங்கினேன். அப்படியே அந்த இடத்த பார்த்தேன், வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு தெரியல, எனக்கு போகிற வழி தெரியல, உள்ளே வந்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும், நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்ட்டான். தண்ணியை தேடின்னு வந்தேன். சமைத தாகம் கூட ரிஷிகளை காட்டி கொடுக்கும். பியூட்டிஃபுல் ரைட். அதாவது வேட்டையாட வந்தான். அவனுடைய கூட்டத்தாரோடு பிரிஞ்சிட்டான். சமயத்தில் சில பிரிவுகள் சில சமயங்களில் தனிமைப்படுத்தப்படுறதும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு
ஒரு பெரிய விஷயத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் பயப்படுறோம், பட் அந்த டைமில் பயமாக தான் இருக்கும், ஒரு அன்ஈஸியாக இருக்கும், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் பொறுத்து கொள்ளுங்கள். ஹவ் த ஃபெய்த். இதோ இப்போ ஜீவனேந்திர ராஜா ஆக்னேயத்ரனை பார்த்துட்டான், எனக்கு திரும்பி போக வழி தெரியலைன்றான். அவர் சுவாயம்புவ மனு காலத்தில் உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இது என்ன வைவஸ்வத மனு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுவாயம்புவ மனு, வைவஸ்வத மனு. வைவஸ்வத மன்வந்திரம் எத்தனை மன்வந்திரம் இருக்குது? இப்போ அவ்வளோ வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் பூமியில் இருக்குது. பியூட்டிஃபுல் ரைட்? கண்ணுக்கு தெரியாத பல இடங்கள் இருக்குது இன்றைக்கும். ஸோ அவன் சொல்லிட்டான். ஸோ ரிஷி என்ன சொன்னால், நாளைக்கு பார்ப்போம். ஸோ எல்லாம் நன்மைக்கே, வாழ்க்கையில் வருவதை ஏற்றுக்கொள்ளுங்கள், சென்று கொண்டே இருங்கள், நல்லதே நடக்கும். 150வது நாள் கங்கே சரணம், கருட பஞ்சமி, நாக பஞ்சமி அன்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம், பக்தி, ஞான வைராக்கியத்தோட, ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட பகவான் இஷ்டப்படி சௌக்கியமாக இருக்குங்க எல்லாரும். சரியா? ராதே கிருஷ்ணா. கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள், ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள், இன்றைய அன்பிற்கும் அருளுக்கும் ஆசீர்வாதத்திற்கும் கருணைக்கும் வந்தனங்கள். மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள், தர்மநேத்திரராஜனுக்கு வந்தனங்கள், உத்பாலக மகரிஷிக்கு வந்தனங்கள். இதெல்லாம் ஸ்ரீநகர் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீ க்ஷேத்திரத்திற்கு வந்தனங்கள். அழகான அலக்கநந்தா மந்தாகினி மாதாவிற்கு வந்தனங்கள், பாகீரதி மாதாவிற்கு வந்தனங்கள், ஸ்கந்தனுக்கு வந்தனங்கள், நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள், மகோன்னதமான பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா.